வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5ல் 3ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பூனை XY தளத்தில் -6, -4 என்ற புள்ளியில் உள்ளது. 5, 11 என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது. பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து பால் அருந்த விரும்புகிறது எனில் பாலை பருகுவதற்கான தேவையான பாதையின் சமன்பாட்டை காண்க. இங்க 2 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளியில பூனை இருக்கு, இங்க பால் டப்பா பால் புட்டி இருக்கு. இந்த பூனை என்ன செய்யணும்னா குறுகிய வழி நேரா போய் குடிக்கணும். அப்ப அதற்கான சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்ன தளம்? XY தளம். நீங்க கிராஃப்லாம் போட வேண்டாம், உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது X அச்சு, இது Y அச்சு. பூனை எங்க இருக்கு? -6, -4 இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். இதான் என்னது? -6, -4. மைனஸ் மைனஸ் இருக்கா? 3வது கால் பகுதியில் இருக்கும். பால் டப்பா எங்க இருக்குன்னா 5, 11 இங்க இருக்கும். 5, 11. இதுக்கு எப்படி போகலாம்? இப்படி வளைஞ்சு போகலாம், இந்த பக்கம் வளைஞ்சு போகலாம். ஆனா எப்படி போகணும்? குறுகிய பாதை. குறுகிய பாதைன்னா என்ன செஞ்சாகணும்? நேரா போகணும். இதோட சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம் இந்த நேர்கோட்டோட சமன்பாடு. அப்ப பாருங்க, தேவையான பாதையின் சமன்பாடு இந்த 2 புள்ளி இணைப்பதால் கிடைக்கிறது. இது உங்களுக்கு புரியுறதுக்காக தான். நீங்க நேரடியாக என்ன செஞ்சிடலாம்? இந்த புள்ளியை மட்டும் எழுதினா கூட போதுமானது. முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கலாம். 2 புள்ளிகள் இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன? இரு புள்ளி வடிவம். என்ன ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. மதிப்புகளை பிரதியிடுமா பாருங்க. y minus y1ஓட மதிப்பு பாருங்க -4. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப +4 மாறும். பை y2ஓட மதிப்பு 11. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு -4. ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப +4 மாறிடும். ஈக்குவல் டு x மைனஸ் x1ஓட மதிப்பு -6. ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, +6 மாறிடும். பை x2 மைனஸ் x1. x2ஓட மதிப்பு 5. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு -6. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப +6 மாறிடும். இப்ப பாருங்க, சுருக்கிடுமா? y + 4 பை 11ஐயும் 4ஐ கூட்டினா 15 ஈக்குவல் டு x + 6 எந்த மாற்றமும் இல்லை. 5 6ஐ கூட்டினா 11. இப்ப பாருங்க, இந்த 11 இந்த பக்கம் வந்தா என்ன மாறும்? பெருக்கலா மாறும். அப்ப 11 இன்ட்டு y + 4. 15 இந்த பக்கம் வந்தா பெருக்கலா மாறும். இங்க வகுத்தல் இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப 15 இன்ட்டு x + 6. இப்ப உள்ள பெருக்குவோமா? 11 y பெருக்குனா 11 y பிளஸ் 11 4 பெருக்குனா 44. 15 உள்ள பெருக்குங்க. 15 x பெருக்குனா 15x பிளஸ் இந்த இடத்துல 15 6. 15 6 பெருக்குனா என்ன வரும்? 90 வருமா? 90. 15 6 90. சரியா? இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் நமக்கு என்ன வேணும்? x உறுப்பு, y உறுப்பு, மாறிலி உறுப்பு. அப்ப இதெல்லாம் வலது பக்கம் நகர்த்துவோம். 15x பிளஸ் 90. இது இந்த பக்கம் வந்தா -11y. இங்க என்ன இருக்கு? +44. இங்க வந்தா -44 மாறிடும். 0 ஈக்குவல் டு 15x. அதுக்கு அடுத்தது y உறுப்பு -11y. இப்ப பாருங்க, 90ல 44 மைனஸ் பண்ணணும். 90ல 44 கழிச்சா 46. என்ன 46? +46. ஏன்னா பெரிய நம்பர் மூலம் பிளஸ் இருக்கு. அப்படியே சைடை மாத்திங்க. therefore 15x -11y +46 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? அந்த பூனை பாலை பருகுவதற்கு செல்லக்கூடிய நேரான வழியின் சமன்பாடு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.